உக்ரைனோட அதிபரான விலோடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாரு. அதாவது இன்டெலிஜென்ஸ் தகவல் வந்துருச்சுங்க, ரஷ்யா ஒரிஜினல் ஸ்ட்ரைக்கை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க போல தெரியுது, அதுவும் குறிப்பா கீவிலேயே அடிப்பாங்க போல தெரியுது அப்படிங்கிறது போல இன்டெலிஜென்ஸ் டேட்டா வந்தது. அது யூரோப்பியன் பார்ட்னரா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், இங்க எல்லாரும் சொல்லியிருந்தாங்க ரஷ்யா ஒரு லார்ஜ் ஸ்கேல் அட்டாக்கு தயாராயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அதுவும் ஒரிஜினிக் இன்டர்கான்டினென்டல் ரேஞ்ச் பெலிஸ்டிக் மிசைல் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால எல்லாரும் ரெடியா இருங்க அப்படிங்கிறது போல உக்ரைனோட அதிபர் வந்து பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் கொடுத்திருந்தாரு, செய்திகள் கொடுத்திருந்தாரு. அது போல அமெரிக்காவோட எம்பசி இருக்கும் இல்லையா, அவங்களும் 24 மணி நேரம் கடுமையான தாக்குதல் இருக்கும், கொஞ்சம் எல்லாம் பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க அப்படிங்கிறது போலையும் வார்னிங்லாம் வந்திருந்தது, எல்லாத்துக்கிட்ட இருந்து வந்திருந்தது. சரியா 23 மே சாயங்காலம் உக்ரைனோட நேரப்படி ஆரம்பிச்ச ஏர் ரைட் அலர்ட் எதிர்பார்த்தபடி ஹியூஜான அட்டாக்ஸ் ரஷ்ய தரப்புல இருந்து ஹெவியான அட்டாக் விட்டிய வந்து பாத்தீங்கன்னா போட்டு பொழந்து எடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இது போல ஒரு அட்டாக் நடந்ததே கிடையாது. 5 வருஷம் ஆச்சு, 2022 இருந்து 2026 வரைக்கும் கடுமையான தாக்குதல்னா அது இதுவே. அதுவும் உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல ஹெவியான அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள். உக்ரைன்ல எப்படி இருந்துச்சு அதிகாலை அப்படிங்கிறதுக்கான இமேஜஸ் வந்துட்டு இருக்கு. கடுமையான தாக்குதல் நடந்திருக்கு. க்ரூஸ் மிசைல்ஸ் வந்து எல்லாமே வந்து பண்ண அட்டாக் நடந்திருக்கு. க்ரூஸ் மிசைல், ட்ரோன்கள், பல இடத்துல தாக்குதல் நடந்திருக்கு. இதுல ஹைலைட் பண்ணக்கூடிய விஷயங்கள், ஹைலைட் பண்ணக்கூடிய தாக்குதல் அப்படின்னா உக்ரைனோட மீடியாக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கீவோட சென்ட்ரல், அதாவது மத்திய பகுதி, உக்ரைனோட கேபிட்டல் கீவ் இருக்குல்லையா, அதோட மத்திய பகுதியில இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி தெஹரான்ல வந்து ஒரு இடத்துல ஸ்கொயர் இருக்காங்க, மக்கள் அந்த இடத்துல ஒன்று கூடி இப்போ அவங்களோட விருப்பங்கள், வெறுப்புகள் இதெல்லாம் தெரிவிக்கிறதுக்காக இடம் இருக்கும் இல்லையா, இந்த மெய்டான் ஸ்கொயர் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயருக்கு மக்கள் ஒன்று கூடக்கூடிய பகுதியாக இருக்கும். அது வந்து ஒரு சிம்பாலிக்கான ஒரு பார்ட், அந்த கேபிட்டலோட ஒரு இதயம்னே வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கொயர் எங்க இருக்கு அப்படின்னா கீவோட கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அதாவது கீவ் இந்த சென்ஸ் ஆளுகின்ற உக்ரைனோட ஆளுகின்ற அரசாங்கம் பில்டிங்ஸ் இருக்கும் இல்லையா, நடக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய இதுதான் கவர்மெண்ட் பில்டிங்னாலும் வரோனுக்கா ரேடா, அதாவது பார்லிமெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா கேபினெட் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷனு, பல மிலிட்ரி பில்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் தான் இருக்கு. நடக்கக்கூடிய தூரத்துல தான் அந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அந்த ஸ்கொயர்ல அட்டாக் நடந்திருக்கு, ஹெவியான அட்டாக். அதுக்கு பக்கத்துல பயங்கரமான தீ விபத்துகள் நடந்திருக்கு. அந்த கவர்மெண்ட் குவார்டர்ஸ் பக்கத்துல எல்லாம் அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள். அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக பேட்ரியாட் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்திருக்கு. அதோட யூஸ் எந்த அளவுக்கு அப்படிங்கறத ரோடுகள்ல விழுந்து கிடக்குது. இந்த பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்டர்செப்ட் பண்றேன்னு போய் பண்ணாம அது போய் விழுந்து சில பகுதிகளில் சேதங்கள் ஏற்படுத்தி இருக்கு. அதுவும் கீவ் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா ரண கொடூரமான அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த டைம்ல உக்ரைனோட மக்கள் பயந்துட்டு என்ன பண்ணன்னு தெரியாம பக்கத்துல இருக்கக்கூடிய ஷெல்டருக்கு போவாங்க இல்லையா, அந்த ஷெல்டருக்கு போனா அங்க ஒரு பெண், உக்ரைனோட ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பதிவோடு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஹெவியா அட்டாக் நடந்துட்டு இருக்கு, பயந்துட்டு பேனிக்ல ஷெல்டருக்கு போலான்னு போட்டா ஷெல்டரை வந்து கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஷெல்டருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா விட மாட்டேறாங்க. ஏன்னா ஷெல்டருக்குள்ள போனாங்கன்னா பாதுகாப்பா இருக்கலாம், ரஷ்யா ஷெல்டரை அடிக்க மாட்டாங்க. ஸோ இது போல வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டியான பகுதிகள் எல்லாத்துலயும் மக்களை உள்ள விட மாட்டாங்க. காரணம் என்ன, தாக்குதல் நடக்கும்போது சிவிலியன்ஸ் கேஷுவாலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகணும். ஏன்னா ரஷ்யா அட்டாக் பண்றதுல மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரெண்டாவது உக்ரைன் எங்க டார்கெட் பண்றாங்களோ அதுக்கு ஏற்ப ரஷ்யா டார்கெட் பண்றதுனால பெருசா எந்த ஒரு அதிருப்தியும் ரஷ்யா மேல ஏற்பட மாட்டேங்குது. ஸோ இது போல ஷெல்டர்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணாம, பங்கர்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா மக்கள் பயன்பாட்டுக்கு மக்களோட கேஷுவாலிட்டிஸ் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுக்காக இது போல திட்டமிட்டு செய்யறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அந்த பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா அழுகையோட அவங்களோட பதிவு வந்து பண்ண போட்டிருக்காங்க. அதுல ஹைலைட் என்னன்னா, அதுல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி நிறைய குடிச்சிட்டு உள்ள விட மாட்டேன் அப்படிங்கிறத வந்து பார்த்தா அங்க வர்றவங்க எல்லாம் மார்க் பண்ணிட்டு இருக்கதா சொன்னாங்க. உக்ரைன்ல ஆண்களை வந்து பண்ணா பிடிச்சிட்டு போயிடுறாங்க, பெண்களை ஷெல்டருக்குள்ள கூட விடல அப்படின்னா அது என்ன ஒரு நாடு அப்படிங்கிறதோட பலர்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா அதிருப்திகள் வந்திருக்கு.
சரி ஓகே இங்கதான் இப்படி இருக்கு, ஏதாவது மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போலாம் பக்கத்துல அப்படிங்கிறது போல ரெசிடென்ட்ஸ் எல்லாரும் போறாங்க அப்படின்னா பிளாஸ்ட் வேவ்ஸ்னால வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா அந்த இடங்கள்லாம் டேமேஜ் ஆகுறது தெரியுது. ஸோ அப்படி ஆகும்போது அந்த மக்கள் உள்ள இருப்பாங்க இல்லையா, அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஷனுக்குள்ள போய் அதிகமா மக்கள் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தாக்குதல் நடக்கும்போது ஷாக் வேவ் இருக்கும்போது அந்த டஸ்ட் வந்து பரவும் இல்லையா, ஏன்னா அங்க இருக்கலாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது கிடையாது. ஸோ அதெல்லாம் உடஞ்சிருக்கனால மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த புகை மண்டலத்துக்குள்ள வந்து பண்ண சிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அப்படிங்கிற செய்திகள் வருது. அது மட்டும் இல்லாம அட்டாக் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கனால சீலிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லூஸா இருக்கு, எந்த நேரமும் கலந்து விழலாம் அப்படிங்கிறது போல. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இக்கட்டான சூழ்நிலைய மக்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ மக்கள் என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கறதான் கேள்வி. ரஷ்யா அண்ட் ஃபயர்ல இருக்காங்க, அதுவும் புது புது ஆயுதங்களை பயன்படுத்துறாங்க. இனிஷியலா ஒரு ஸ்னிக் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத சொல்றாங்க, பல நபர்கள் சொல்றாங்க. பட் ஆனா நம்மளோட லோக்கல் சோர்சஸ் அப்படிங்கிறது எவ்வளவு ட்ரஸ்ட்வர்த்தியான சோர்சஸ் அப்படிங்கிறது தெரியும். இது ரஷ்யா பயன்படுத்தி இருக்கிறது மல்டிபிள் வார்ஹெட் இருக்கக்கூடிய ஒரு மிசைல் தான். எப்படி ஈரான் ஒரு மிசைல் ஏவி 90 ஸ்ட்ரைக் 80 ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தாங்க இஸ்ரேல்ல. ஸோ அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரஷ்யா எம்ஐஆர்வி இருக்கக்கூடிய மல்டிபிள் வார்ஹெட்டை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்க. கீவோட தெற்கு பகுதி கீவுக்குள்ள பல வார்ஹெட்டை யூஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க. இந்த பதிவு பார்க்கும்போது தெளிவா தெரியுது. ஆனா இது புது வகையான மிசைலா இருக்கலாம், இது ஒரு ஸ்னிக் கிடையாது. அவங்களோட அதிநவீனமயமான ஆயுதங்கள் எல்லாத்தையும் ஒரு சோதனை கூடமா இந்த தடவை கீவை மாத்தி சோதனை பண்ணியிருக்காங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல செய்திகள் வருது. மேற்குக்கு இது ஒரு வார்னிங். எங்ககிட்ட ஒரு ஸ்னிக் மட்டும் இல்ல, எம்ஐஆர்வி இருக்கக்கூடிய பல மிசைல்கள் இருக்கு, பாத்துக்கோங்க அப்படிங்கிறது போல. இது ஒரு புது வகையான மிசைல் அப்படிங்கிறது கூட லோக்கல் சோர்சஸ் கிட்ட இருந்து வருது. லோக்கல் சோர்சஸ் அப்படின்னா உக்ரைன்ல இருக்கக்கூடிய லோக்கல் சோர்சஸ் கிட்ட இருந்து வருது. உறுதிப்படுத்தப்படுதா அப்படிங்கறத பார்க்கலாம். இல்ல இது ஒரு ஸ்னிக் தானா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இது வரக்கூடிய ஸ்பீடு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு ஸ்னிக் போலவே செயல்படக்கூடியது. பட் ஆனா இது ஒரு ஸ்னிக் இல்ல, இது மிசைல் அப்படிங்கிறது வேற ஒரு மிசைல், புது மிசைல் ரஷ்யா பயன்படுத்தியிருக்கான்னு சொல்றான். இது போல ஹெவியான அட்டாக், அதுவும் சில பக்கத்துல எல்லாம் ஐஆர்பிஎம் யூஸ் பண்ணி ஒரு ஸ்னிக் ஐஆர்பிஎம் யூஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் வருது. ஸோ ஹெவியான அட்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அதை கன்ஃபார்ம் பண்ணணும், என்ன ஆயுதங்கள் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது போல. அதை விட இன்னமும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, இந்த அட்டாக்லாம் எல்லாம் இன்னும் நிறைய அட்டாக் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது போல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இது போல ஒரு கடுமையான தாக்குதல் ரஷ்யா உக்ரைன் மேல நடத்துறாங்கன்னா 3 வேவ் ஆஃப் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாரோபிளிஸ்க்ன்ற பகுதி லுகான்ஸ்க்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டல், அந்த ஹாஸ்டல்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்கள் அடுத்தடுத்து போய் அட்டாக் பண்ணிருக்கு. அதாவது ரஷ்யா இப்ப வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க, அது ரஷ்யாவோட பகுதி அப்படிங்கிற அவங்க சொல்றாங்க. பட் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அது அப்ப உக்ரைன் அதை கிளைம் பண்றாங்க, அது எங்களுக்கு தான் அப்படிங்கிறது போல. அப்படி இருக்கும் சமயத்துல அங்க ஒரு ஸ்கூல் ஹாஸ்டல் இருக்கு, அது உக்ரைனோடதை கிளைம் பண்றாங்க, அவங்களதுனே வச்சுக்கிட்டா கூட அவங்களோட குழந்தைகள் மேல அவங்களே அட்டாக் பண்றாங்க. அதான் இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட். அந்த ஸ்டாரோபிளிஸ்க் மேல வந்து பண்ணா 3 வேவ்ஸா வந்து பண்ணா ட்ரோன் போய் அட்டாக் பண்ணிருக்கு. இது வந்து டெலிபரேட்டா அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுனால ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இதுக்கு டிமாண்ட் பண்ணியிருந்தாரு. என்னப்பா என்ன பண்ண போறீங்க, இதுக்கு நீங்க பதிலடி என்ன கொடுக்க போறீங்க, கொடுங்க ஆப்ஷன்ஸ் கொடுங்க அப்படிங்கிற கேட்டிருந்தாரு இல்லையா. ஸோ அதுக்கான விஷயங்கள் வந்து பண்ண இப்ப தெளிவா பார்க்க முடியுதுன்னா ட்ரெய்லர் தாண்டி ஃபுல் என்சர்க்கிள்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகுது. உக்ரைனோட கேபிட்டலான கீவை முழுசும் சர்க்கிள் பண்ண ரஷ்யா ஆபரேஷனை தொடங்க போறாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. ஸோ உக்ரைனோட ஆளுகின்ற நபர்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க அச்சத்தோட உச்சகட்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன்னா அதுக்கான காரணம் இங்க குழந்தைகளை தாக்கியிருக்காங்க. ஸோ 21 நபரா கேஷுவாலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட தரப்புல இருப்பாங்க, ஸோ அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஷுவாலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ இந்த ஒரு காரணத்தினால ஹெவியான அட்டாக் பண்றாங்க. ஸோ உக்ரைனோட கேபிட்டல் பங்கமா அடி வாங்கியிருக்கு. அட் த சேம் டைம் 24 மணி நேரமா தொடர்ந்து உக்ரைனோட ஆயில் அண்ட் கேஸ் ஃபெசிலிட்டிஸ் முழுவதும் அடிச்சிருக்காங்க ரஷ்யா. அதுல குறிப்பா அதிகப்படியான இழப்புகள் அப்படிங்கிறது கர்கிவ் அப்புறம் பால்டோவா பிளாஸ்ட்ல நடந்திருக்கு. ஹெவியான தாக்குதல் வந்து பார்த்தா நடந்திருக்கு. அட் த சேம் டைம் உக்ரைனும் ரஷ்யாவுக்குள்ள ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஜெலன்ஸ்கி அவர்களும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரஷ்யாவோட ஒரு மிக முக்கியமான கெமிக்கல் பிளான்ட் ரஷ்யால 1700 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய
ரஷ்யாவோட கீயான ஒரு மிலிட்டரி ரிலேட்டட் பிளான்ட் இது பிரெம்காய் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் பிளான்ட் மேல அட்டாக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் கிளைம் பண்றாரு. அதாவது உக்ரைன்ல இருந்து 1700 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டியை அடிச்சிட்டோம் அப்படிங்கிறது போல. இருந்தும் என்ன பிரயோஜனம்? ரஷ்யா ஹெவியான அட்டாக் பண்ணியிருக்காங்க. எப்படி உக்ரைன் இதுல இருந்து மீண்டு வர போறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்குள்ள பெலரூஸ்ல ட்ரில் நடந்துட்டு இருக்கு. கீவ சுத்தின ஒப்லாஸ்ட் எல்லாமே ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு. ஆல் ரவுண்ட் டிஃபென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த முறை ரஷ்யா கீவை முற்றுகையிட்டு கீவ இருக்கக்கூடிய கொடியை இறக்குவாங்களாம். அதாவது ஜெலன்ஸ்கி அவர்களை பிடிப்பாரா இல்ல ஜெலன்ஸ்கி அவர்கள் தப்பி லிவிவுக்கு ஓடுவாரா? 2022 பங்கர்ல இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி அவர்கள் நான் இங்கதான் இருப்பேன், எங்களுக்கு தேவை ஆயுதம், ஓடுறதுக்கான சீட் இல்ல அப்படிங்கறதுல கேட்டார் இல்லையா? இந்த முறையும் அதே போல சொல்லுவாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். உக்ரைன் அதிதீவிர தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கு. ஒரு மிக பெரிய அஃபென்சிவ் ஆபரேஷன் நடக்கலாம் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கு. எல்லாத்தையும் மீறி கீவ் எப்படி சமாளிக்க போகுதுன்றத வரக்கூடிய செய்திகளை வச்சு பார்க்க ஆரம்பிக்கலாம். இல்ல ரஷ்யா கீவை முற்றிலும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்குவாங்களா? என்ன நடக்க போன்றது பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருக்கோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்குன்னு நம்பிக்கையில அடுத்த பயில உங்க சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.